ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்னைக்கு மணக்க மணக்க ஒரு தக்காளி ரசம் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரசம் உணவாக மட்டும் இல்லைங்க, மருந்தாக கூட இருக்குது. சளி காய்ச்சல்னு வரும்போது கூட நம்ம ரசத்தில் தாங்க சாப்பிடுவோம். ஏன் டம்ளரில் கூட ஊற்றி குடிப்போங்க. ரசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. தக்காளி ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வீட்ல ரசம் செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஒரு நாள் டேஸ்ட்டே இல்லாத மாரி இருக்குங்க. இந்த தக்காளி ரசத்த எப்ப செஞ்சாலும் நல்ல மணக்க மணக்க, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதைய எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 2 வரமிளகா, நீட்டு மிளகா இல்ல குண்டு மிளகா எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பில. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரசத்துக்கு எப்பயுமே இந்த மாரி கொரகொரப்பா தாங்க அரைக்கணும். இது கூடவே 10லிருந்து 15 பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து இந்த அளவு அரைச்சு எடுத்துக்கோங்க. தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாமே அரைச்சதுக்கு அப்புறம் தாங்க பூண்டு சேர்த்து அரைக்கணும். எல்லாமே ஒண்ணா சேர்த்து அரைச்சீங்கன்னா, கொத்தமல்லி விதையும், மிளகும் சரியாவே அரைப்படாதுங்க. அதனால பூண்ட கடைசியா சேர்த்து அரைச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கிண்ணத்துல 3 மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதையும் போட்டு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு, தக்காளியையும், புளியையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊத்துன சுடு தண்ணியும் கொஞ்சம் ஆறியிருக்குங்க. 10 நிமிஷம் சுடு தண்ணியில ஊறுனதுனால தக்காளியும், புளியும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கைய வச்சு இப்படி நல்லா பிழிஞ்சு விடும்போது, தக்காளியோட ஜூஸ் தனியாவும், தோல் தனியாவும் வந்துருங்க. நல்லா பிழிஞ்சு விட்டு, தோல எல்லாம் இப்படி வெளியில எடுத்துருங்க. இதெல்லாம் வேஸ்ட் தாங்க. நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. தக்காளி ரசம் செய்றதுக்கு கூடுமான வரைக்கும் நாட்டு தக்காளிய யூஸ் பண்ணா, ரசத்தோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இதுல இருக்க தோலெல்லாம் ஓரளவுக்கு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நீங்க பெருங்காயத்தூள இப்ப ஸ்டார்ட்டிங்லயும் சேர்க்கலாம். இல்லைன்னா கடைசியா ரசம் கொதிக்கும்போது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து தண்ணீல இப்படி நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லிய இப்படி நல்லா கசக்கி விடுறதுனால, இதோட சாரெல்லாம் நல்லா இந்த தண்ணீல இறங்கி, ரசம் நல்ல மணமா இருக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் நடுவுல கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், நல்ல மணத்துக்காக கொஞ்சமா வெந்தயம், அதிகமா சேர்த்துறாதீங்க. அப்புறம் ரசம் கசந்துருங்க. கூடவே 5, 6 வரமிளகாயும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியும் சேர்த்துக்கலாங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. தீய அதிகமா வச்சீங்கன்னா பொடி கரிஞ்சு போயிருங்க. அப்புறம் ரசத்தோட டேஸ்ட்டே வேற மாதிரி ஆயிரும். இது கூட நம்ம கரைச்சு வச்சிருக்க தக்காளி, புளி கரைசல ஊத்திக்கலாங்க. எந்த ரசம் செய்றதா இருந்தாலும் அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதாங்க நம்ம சேர்த்திருக்க பொருளோட சாரெல்லாம் ரசத்துல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, ரசத்தோட டேஸ்ட்ட நல்லா தூக்கி குடுக்குங்க. இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருக்கோங்க. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா, இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ரசத்த ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அவ்வளதாங்க. மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ரசம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். டேஸ்ட்டும் அப்படியே நாக்குலயே நிக்குங்க. சளி, காய்ச்சலா இருந்தா கூட ஒரு டம்ளர்ல இந்த ரசத்த ஊத்தி சூப் மாதிரியும் குடிக்கலாங்க. இந்த தக்காளி ரசத்த நல்ல மணமாவும், டேஸ்ட்டாவும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுல இந்த ரசத்த கொஞ்சமா ஊத்தி, நெய் போட்டு நல்லா பெசஞ்சு குடுத்தீங்கன்னா, மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.